யார் கொள்ளக்காரன் கண்டுபிடிக்கணும். உனக்கு வாயிலியா கேட்கும், காதை போடுறா. ஏதோ ஆசையா கொடுக்க போறேன்னு நினைச்சேன். ஐயா, கூட்டத்தை ஆரம்பிக்கலாமா? பேச ஆரம்பிக்கலாம். பொதுமக்களே, நம்முடைய எதிர்கால சந்ததிங்க ஆற்றலின் தூதுவர்களாகவும் அறிவின் பட்டாளங்களாகவும் உருவாகணுங்கிறதா நம்ம சேர்மன் ஐயாவோட கனவு. ஐயோ, நம்ம ஊருக்கு ஒரு பள்ளிக்கூடம் கட்டணுங்கிறத சேர்மன் ஐயா தீர்மானிச்சு கொஞ்சம் நிதி வசூல் செஞ்சது உங்களுக்கெல்லாம் நினைவு இருக்கும் நினைக்கிறேன். நிதி வசூல்னா அவருக்கு நிலாச்சோராச்சே, அந்த துறையில அவரை ஒண்ணும் பண்ணிக்க முடியாது. கரெக்டா சொல்லிட்டீங்க. வசூலான பணம் பத்தாதனால பாதியிலேயே நிக்குது. நீதி பள்ளிக்கூடத்தை கட்டி முடிக்கிறதுக்கு இப்ப நிதி வசூல் பண்ண போறீங்களோ? கரெக்ட். அன்பர்களே, பெரியோர்களே, உங்களுக்கு ஒரு அதிசயமான சமாச்சாரம் சொல்ல போறேன். நேற்று ராத்திரி நான் படுத்திருந்தேன். எந்த வீட்டுல படுத்திருந்தீங்க? என் வீட்டுல தாயா. அன்பர்களே, தாய்மார்களே, ராத்திரி என் வீட்டுல நான் படுத்து தூங்கிக்கிட்டு இருந்தேன். என்னுடைய கனவுல ஒரு வெள்ளை தாவரப்பூ, அது மேல வெள்ளை சேலை கட்டி கையில வீணை ஏந்தி கொள்ள அழகோட கலைவாணிய பார்த்தேன். உடனே அந்த அம்மா என்ன பார்த்து கோபமா, நாகலிங்கம், எனக்கு நீ இருக்கிறதுக்கு ஒரு இடத்த நீ கட்டி கொடுக்க முடியாதா அப்படின்னாங்க. நான் பதறி போனேன். உடனே சொன்னாங்க, அந்த அறகுறையா நிக்கிற பள்ளிக்கூடத்தை உடனே கட்டி முடி அப்படின்னு எனக்கு கட்டளை போட்டாங்க. அம்மா, தாயே, கோவிச்சுக்காதீங்க, வருத்தப்படாதீங்க, எப்படி அந்த பள்ளிக்கூடத்தை கட்டி முடிக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். சொல்லிட்டு கண்ணை முடிச்சு பார்த்தா சரஸ்வதி போயிட்டாங்க. சரஸ்வதி அம்மாவுடைய குறையை நிவர்த்தி பண்ணணும்னா நீங்க நிதிய வாரி 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 வழங்கணும். அப்பதான் ஆறுதல் அடையும் சரஸ்வதியுடைய மனசு. எந்த சரஸ்வதி? கோடி வீட்டு சரஸ்வதியா, மாணி வீட்டு சரஸ்வதியா? அப்படி கேளு சபாஜனா. இதுக்கு முன்னால அணை கட்ட நிதி திரட்டினீங்களே, அது என்னாச்சு? தண்ணி வரட்டும்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். மருத்துவமனை கட்டுறதுக்கு நீ சேர்த்தீங்களே, அது என்னாச்சு? கைராக்கிய பாருங்க, வசூல் பண்ணோன்னு நோய் நொடியெல்லாம் மறைஞ்சு போச்சுது. பாதி எஜமானது. மன்னிக்கணும் சேர்மன் சார், உண்மையை சொல்லுங்க. வசூல் பண்ண பணம் எல்லாம் என்ன ஆச்சு? பத்திரமா இருக்குது. உங்க வீட்லயா? வக்கீல்தனமா பேசப்படாது. இது பொது இடம். பணத்தை பத்திரமா பேங்க்ல போட்டு வச்சிருக்கேன். ஆமா ஆமா, உங்க சொந்தக்காரர் பேர்லயும் வேண்டப்பட்டவங்க பேர்லயும் பேங்க்ல போட்டு வச்சிருக்கீங்க. ரங்கா, உனக்கு தெரிஞ்சதெல்லாம் ஊருக்கு சொல்லுப்பா. ஊராருக்கு தெரியாத நான் என்னங்க சொல்ல போறேன் புதுசா? அவங்கதான் பாத்துட்டு இருக்காங்களே, ஊராரு இழைக்க வச்சு தன்னையும் தன் சொந்தக்காரங்களெல்லாம் உப்ப வச்சிருக்காருல, அது போதும். போதுமா? இதுவும் பத்தாதுன்னா நம்ம சொல்லி பிரயோஜனம். அந்த பழக்கம் உள்ளவங்க உம்மை சுத்தி தான் இருக்காங்க. மூடு. எங்க நாகலிங்கையாவை ஊர்ல 4 பேர் நல்லவருன்னு பாராட்டுறாங்க. ஆமாமா, அவரை சுத்தி ஆமாம் போற 4 பேர் தான் பாராட்டுறாங்க. சரிதா அம்மாடி? நாய்வாரை நம்பி நிறைய கிடக்க முடியாது, தெரியுமா? சேர்மன் சார், நீங்க கையும் களவுமா பிடிபடத்தான் போறீங்க. உங்க கைக்கு விலங்கு மாற்றத்தான் போறாங்க, இது உறுதி. ஐயா, உங்களெல்லாம் தான் கேட்கிறேன், இந்த ஆளுக்கு நிதி கொடுக்க போறீங்களா? மாற்றம்னா ஏன் உட்கார்ந்துருக்கீங்க? நேரத்தை வீணாக்காதீங்க, காலையில் எழுந்திருக்கணும். போங்க. சரி, அதான் போங்க. ஏயா இவ்வளவு நேரம் கரடியா கத்தணும்? அவன் வந்து ஒரு வார்த்தை சொன்னா எல்லா பையலும் அந்த பக்கம் சாஞ்சிட்டானுயா. இப்ப என்ன பண்றது? அதானே எனக்கும் ஒண்ணும் புரியல. நான் புறப்படும் போது நினைச்சேன், இந்த முண்டை குறுக்க வருது, நம்ம காரியம் கண்டம் தான். சரியாவே போச்சு. இப்ப என்னங்க நடந்து போச்சு? என்ன நடக்கணும்? நம்ம சோத்தை தின்னு வளர்ந்தானே இந்த ரங்க பையன் யாரும் நிதி கொடுக்க கூடாதுன்னு அத்தனை பேர் விரட்டி விட்டான். ரங்கனை பாத்தீங்களா? நல்லா இருக்காராம. இனிமேல் அவனை பத்தி பேசினா பல்ல உடைச்சிடும். அவன் என்கிட்ட சிங்க மாதிரி சீறிக்கிட்டு இருக்கான். ஒரு நாளைக்கு பிடிச்சி தோலை உரிச்சு விட்டுறேன். அது கிடக்கட்டுங்க. என்னங்க, உங்ககிட்ட ரொம்ப நாளாவே ஒண்ணு சொல்லணும்னு நினைச்சிட்டு இருக்கேன். நான் கூட ரொம்ப நாளா உங்ககிட்ட ஒண்ணு சொல்லணும்னு நினைச்சுக்கிட்டே இருந்தேன். அப்படிங்களா? உட்காருங்க. நீ உட்காரு. நீ என்ன நினைச்ச? நீங்க என்ன நினைச்சீங்க? நீ என்ன நினைச்ச சொல்ல. நீங்க என்ன நினைச்சீங்க? முதல்ல நீங்க தான் சொல்லணும். நீ சொல்றியா இல்லையா?
நான் இப்படி நினைக்கல. ஏங்க, இந்த வயசுலயே உங்களை கட்டுப்படுத்திக்க முடியலையே. பாவம், அந்த சின்ன பொண்ணு உங்க தங்கைய பத்தி கொஞ்சமாவது நினைச்சு பாத்தீங்களா? அதுக்கு இன்னைக்கு முடிவு எடுத்தாகணும். அது முடிஞ்சு போன கதை, இடிஞ்சு போன வீடு. இனிமே அதை பத்தி பேசாத. தயவு செய்து அப்படியெல்லாம் சொல்லாதீங்க. வாழ்க்கையில முடிஞ்சு போனதுன்னு ஒண்ணுமே இல்லைங்க. முடிவுல தான் தொடக்கமே இருக்கு. முடிவு எடுக்க வேண்டியது நாம தான். அண்ணா, என்ன செய்ய சொல்ற நீ? கௌரியை மறுபடியும் மனப்பொண்ணா பார்க்கணும். அண்ணா, என்ன சொன்ன? ஐயோ, நம்ம அந்தஸ்து, ஆச்சாரம், குலப்பெருமை அத்தனையும் குப்பை தொட்டியில போட சொல்றியா? ஒரு பொண்ணுக்கு புது வாழ்க்கை கொடுக்கும்போது நீங்க சொன்னதெல்லாம் குப்பைதாங்க. இளமை இருக்குதே, அது ஒரு வெடிகுண்டு. எந்த நேரத்திலையும் வெடிக்கலாம். அப்ப ஏற்படுற விபரீதம், வேதனை நம்மளால தாங்கவே முடியாதுங்க, தாங்கவே முடியாது. சரி சரி, வருத்தப்படாத. நான் அதை பத்தி கவனிக்கிறேன். இப்போ என்ன சந்தோஷமா? இந்த நேரத்துல இது வேறையா? அண்ணா அண்ணா அண்ணா, நான் அவ்வளவுதானா? போறியா? கதவையும் சாத்திட்டியா? பழத்தோட்டம் என் தோட்டம், பறவைக்கு இங்கே கொண்டாட்டம். என்னம்மா சலங்க சத்தம்? என்ன ஏன் பழத்தை பறிச்ச?
இதென்ன உங்க அப்பா வீட்டு தோட்டம்ங்கிற நினைப்பா? இல்ல இல்ல, என் மாமா வீட்டு தோட்டம்னு நினைச்சேன். இந்த முந்தாங்க அது மாம்பழத்தை வாங்கிக்கணும். ஆழத்தா கிடைக்கல இந்த இடத்துக்கு. யோ, பழத்தை பறிச்சிட்டு பார்த்த உடனே குடுத்துட்டு போற மாதிரி நடிக்கிறியா? எடியா காசை? ஓஹோ, நான் நடிக்கிறேன். பழத்துக்கு தான் காசு வேணும். ஏறு. அட பழத்தை கையில வச்சு காசு என்னையா? அந்த யோ யோ, பணத்தை குடுத்துட்டு அப்புறமா தின்னு. இனிக்குதா புளிக்குதான்னு தெரியாம எப்படிமா காசு கொடுக்கறது? துடுப்பியா மாட்டியான்னு தெரியாம எப்படியா திங்க விடுறது? இந்த சுவைச்சு பார்க்காம யோ, இப்படியா காசு? அது சொல்ற கேளுமா, கைய பிடிச்ச யாராவது